வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட வந்திருக்கும். நம்ம வேல்யூ எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இண்டெக்ஸ் எல்லாம் நான் போடலைங்க, நீங்க பார்த்துக்கலாம். நிஃப்டி இண்டெக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்திருந்த பிரைஸ் படி பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் கீழே ப்ளூ லைனை டச் பண்றாங்க, திரும்ப ஓப்பன் பிரைஸ், அதாவது 2-3 டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் தான். ஸோ சுத்தமான சைட்வேஸ் மாதிரி காமிச்சாலும் திரும்பவும் 4வது முறை அங்கிருந்து மார்க்கெட் பெரிய ஃபால். ஸோ திரும்ப பெரிய ஃபால்னு சொல்ல முடியாது, நல்ல ப்ரீமியம். ஆனால் 100 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்லயே ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க, நல்ல ப்ரீமியம்ங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அப்புறம் மார்க்கெட் திரும்பவும் நேற்று எங்க க்ளோஸ் ஆச்சோ அதே பிரைஸ்ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நியூட்ரலா தான் இருக்குது. 3வது நாளா இங்கே தான் மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி நாள் 600ல இருந்தாரு, 550, 500லயே தான் இருக்குங்க மார்க்கெட் இப்பொழுதைக்கு. பார்க்கலாம், நம்ம ஸ்ட்ரைக் ப்ரீமியத்துல பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 25,550 கால் ஆப்ஷனும் அதே 550 புட் ஆப்ஷன், ரெண்டு பேர்த்துக்கு டிசைடிங் பாயிண்ட்ங்கிறது 129, அதாவது 130ங்க. இந்த 130 அப்படிங்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்களோ அவங்க தான். நீங்க நல்லா கவனிங்க, மார்க்கெட் மேல போயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இதுதான் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான பேட்டர்னா நீங்க எடுக்கணும். ஸோ ஆப்போசிட்ல நமக்கு நான் இதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் ப்ரைஸ்லாம் நான் எடுக்கலைங்க. நீங்க இந்த சப்போர்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா 106, இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது, அதுக்கு கீழே இந்த இடத்துல வராரு. ஸோ நல்ல வாலடைல் மார்க்கெட் இன்னைக்கு. இருந்தாலும் ஸ்டே வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இயங்குச்சுங்கிறத நம்ம பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்ஷன் கேண்டில் தான் இது ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் வந்து இந்த பிரைஸை ட்ரிகர் பண்ணக்கூடாது, க்ளோஸ் வச்சாதான் அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பிரைஸுக்கு மேல போனாதான் நீங்க அப்சைடே போகணுங்க. ஸோ நம்ம லோலயே பிடிக்கலாங்கிற இதுல நீங்க எங்காவது இங்க எல்லாம் இருந்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்போம். ஏன்னா நிறைய மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கி இருக்காரு. புட் ஆப்ஷன் தான் நல்ல ப்ரீமியம் இன்னைக்கு கொடுத்துருக்காருங்க. அது ஒரு வந்து எண்ட் ஆஃப் த டைம்ல அதையும் கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்லயே தான் மார்க்கெட் இருக்குங்க. லாஸ்ட் சப்போர்ட்லயே தான் மார்க்கெட் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுக்குது. நான் எப்பவுமே சொல்றது 3வது சப்போர்ட்டுக்கு வந்தா மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்சல் ஆயிரும். ஆப்போசிட்ல இங்க 220ங்கிற டார்கெட்ல இங்க அடிக்க முடியாதுங்க. இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, மிட் பாயிண்ட்டுக்கே வந்து இங்க ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அங்கிருந்து கீழே இறங்கி இருக்கு. இது எல்லாத்துக்கும் இடையில நீங்க மிட் பாயிண்ட் போடலாம், நான் அதெல்லாம் போடலைங்க. நீங்க டைம் இருந்தா போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு பிரைஸுக்கு இடையில இருக்கிறதா மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பிரைஸ்ல பை பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த மிட் பாயிண்ட்ல கூட போய் பை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிட் பாயிண்ட் கொடுக்கறதுங்க. ஸோ அதனால நிறைய லைன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொடுக்கல, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 82,400 கால், 82,500 புட்டு. இதோடைய டிசைடிங் ஃபேக்ட் வந்து 220 ரூபாய் பிளாக் லைன். இந்த 220 ரூபாய் யார் ஒருத்தர் தக்க வைக்கிறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. கால் தான் ஃபர்ஸ்ட் மேல இருந்தாரு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா கால் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ட்ரிகர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட் இந்த இடத்துல நிக்க போறது இல்லை அப்படிங்கிறத. ஆட்டோமேட்டிக்கா புட்டுல ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே இன்னைக்கு வந்துச்சு மார்க்கெட். எக்ஸாக்டா அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 128, 125 வரைக்கும் லோ வந்திருக்காரு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரெசிஸ்டன்ஸ் 4 ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம் நம்ம சென்செக்ஸுக்கு மட்டும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா ரெசிஸ்டன்ஸும் ரீச் ஆயிட்டாரு. அவரும் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும், அதாவது 96 ரூபாய்ங்கிறது ஃபோர்த் 71ங்க, கரெக்டா ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு 280 ரூபா. இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டைம் நடந்திருக்கு. என்ன டைம் இதெல்லாம்? 3 மணிக்கு நடந்திருக்குமோ, 2:45க்கு நடந்திருக்கு. திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக். பட் ஆனா வந்து இந்த பிரைஸ் இந்த பிரீமியம் எடுத்திருந்தீங்கன்னா தான் நின்றுக்குமே தவிர மற்ற பிரீமியம்ல நல்ல ஆயிருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இது எல்லா வேல்யூலும் நீட்டா வந்துட்டு தான் போச்சு. இங்க பாருங்க, 14 ரூபாய் அப்படிங்கிறது லாஸ்ட் பிரீமியம் வேல்யூங்க. அந்த பிரீமியத்துக்கு மேல க்ளோஸ் வச்சோன்னு மார்க்கெட் எவ்வளவு பெரிய டார்கெட் போயிருக்கு பாத்தீங்களா?
எக்ஸாக்டா நீங்க அந்த ஹை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 69, 71 மேல 92 வரைக்குமே போயிருக்காரு. ஆனா சஸ்டெயின் ஆகல, அடுத்த நிமிஷமே ஃபால். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ இதே வந்து எக்ஸ்பைரி வேல்யூவோட பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தை சூஸ் பண்ண தெரியணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இங்க மார்க்கெட்ல. யார் போட்டியாளர்கள்ங்கிறத சரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இங்க ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ட்ரெண்டை டிசைட் பண்ண முடியும். அதுதான் விஷயங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எப்பவும் எக்ஸ்பைரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஆனது 82,800 காலும் 82,100 புட்டு. இந்த 14 ருபீஸ்னு நான் வந்து மெயின் ஸ்ட்ரைக்ல சொல்லியிருப்பேன். இந்த 14 ருபீஸுக்கு கீழே இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் ஆனது போயிட்டாருன்னா இவரை நீங்க பார்க்க கூடாது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 14.7 கரெக்டா எக்ஸாக்டா 14.7ல க்ளோஸ் வைக்குது. அடுத்த கேண்டில் 12 ரூபாய்க்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், இவரும் முடிச்சுட்டாருங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். இப்ப நீங்க இதே ரிவர்ஸ்ல நீங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணாலும் எடுத்து இதே இதுக்கு உண்டான பிரீமியம் வேல்யூல நீங்க டைப் பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்கும். மார்க்கெட் வந்து ஏன் வந்து அந்தந்த இடத்துல மார்க்கெட் நிக்குது, அப்ப இந்த பிரைஸ்ல எவ்வளவு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க இதுக்கு ஓவரலா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டையுமே நீங்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். 54 ரூபாய் நீங்க லைன் போட்டீங்கன்னா கூட இதுக்கும் வந்து சப்போர்ட் எடுத்து தான் போயிருப்பாரு. பாருங்க, இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கும் போது போன பிரைஸ் உடைய ரியாக்ஷனை விட 36ன்னு புட்டுக்கு உண்டான அதுக்கு கீழே இன்னும் வேல்யூ இருக்குங்க. நான் இதெல்லாம் இது ஒண்ணு மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன். என்ன இதுதான் லோ வச்சதுனால நான் அந்த பிரைஸ் மட்டும் வச்சிருக்கிறேன். இது 36 ரூபாய்க்கு வந்துட்டு எவ்வளவு போயிருக்காருங்க, கிட்டத்தட்ட 200 ரூபாய் போயிருக்காரு. ஸோ இதனுடைய வேகம் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்காக தான் நீங்க இறங்குற வரைக்கும் இறங்குனாலும் இது பர்டிகுலரா நீங்க ட்ரேடா இனிஷியேட் பண்ணணும்னா நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் 11.39. இது எப்பவும் நீங்க மறந்துடாதீங்க. 11.39 ஹை எதுங்க, இங்க பாருங்க. இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தோடனே நீங்க உள்ள போகணுங்க. சரிங்களா? மற்ற டைம் உங்களுக்கு தெரியாது. அது நீங்க இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகும் போது என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னாலே நல்ல பிரீமியம். கிட்டத்தட்ட 106 ரூபாய் ஹைங்க. 106 ரூபாயில இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருப்பாரு. இதுல நீங்க ஓடிஎம்ல கூட எடுத்து பண்ணலாம். அந்த டைம் தான் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனாலதான் நான் டைம் பேஸ்டு ட்ரேட் எடுத்து பழகுங்க. 2 டைம் மட்டும் நீங்க மார்க்கெட்டை எப்ப பிரேக் அவுட் கொடுக்குறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். அப்போ ஈஸியா இருக்கும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ அந்த டைம்ல மட்டும் ட்ரேட் பண்ணி பழகுங்க. பொறுமையா இருங்க, மார்க்கெட் எங்கேயும் போகாது. நம்ம இன்னைக்கு இதுல கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாங்க. நேற்று நான் யூடியூப்ல 25,500 கால் ஆப்ஷன் வந்து 180 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நல்லா பாருங்க. 180 ருபீஸ்ல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிரைஸ் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாதுங்க. க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த பிரைஸ் வந்து இதுக்கு மேல போகும்னு அர்த்தம். அதர்வைஸ் இந்த க்ளோஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா ரிவர்சல் தான், ஆப்போசிட்ல தான் நீங்க பார்த்துருக்கணும். சரிங்களா? அவர் இங்க 88 ருபீஸ்ல இருந்து இன்னைக்கு 179 வரைக்கும் போயிருக்காரு. இதுதான் இன்னைக்கு புட் ஆப்ஷனுடைய மார்க்கெட். ஸோ இன்னைக்கு இவர் தான் இருக்கணும்னு இருக்கு. அதுல இன்னைக்கு நல்ல பிரீமியமான புட் ஆப்ஷன்ல இந்த ட்ரிகர் பண்ணனாலே இதுக்கு வந்து இதுக்கு மேல போக மாட்டாருன்னு அர்த்தம். அதை நல்லா கவனிச்சு ட்ரேட் பண்ணுங்க. பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு ஈஸியா ஆப்போசிட்ல போற வழியை பாருங்க. சரிங்களா? இது நல்ல புட் ஆப்ஷன், நல்ல பிரீமியம் இன்னைக்குலாம். இது நீங்க 3 மினிட்ல வச்சு நீங்க நம்ம சிஸ்டம் படி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் பிஹெச்டிஎல் ட்ரெண்ட் டிசைடர் போட்டிருந்தீங்கன்னாலும் நல்ல பிரீமியம். இதுல ஆப்ஷன் டிசைடரும் போட்டும்போது லோவ்ல என்ட்ரி எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா இங்க என்ட்ரி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஆப்ஷன் டிசைடர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்தெந்த லோ இருக்குதோ அந்தந்த லோ வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருவாரு. கிரீன்ல என்ட்ரி வரல அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ட்ரெண்ட் டிசைடர்ல ஆப்ஷன் டிசைடரை யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது ஈஸியா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 மினிட்ஸ் மாற்றினீங்க அப்படின்னா இன்னும் லோயர் லோவில் என்ட்ரி கொடுப்பாரு. 89 அதாவது 90 ருபீஸில் எடுத்திருந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இதே வந்து சென்செக்ஸுக்கு நான் கொடுத்துருந்தது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 82,300
கால் வந்து 436க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்க அதுக்கு முன்னாடியே 366 ஏன் நான் வந்து நேத்து கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்ம பிரைஸ் எடுக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறதுங்க. ஸோ இந்த பிரைஸ்ல தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிரைஸ் நம்ம முன்னாடி நாளே எடுக்க முடியும். இதுதான் மார்க்கெட். இது மேக்ஸ் படி நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூஸ் தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இதே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நேத்திக்கு லோ 72 ரூபாயில இருந்து இன்னைக்கு 300 ரூபாய் போயிருக்காருங்க. 370 வேண்டாம். இந்த 300 ரூபாய் நல்ல டார்கெட். ஸோ இங்க 188 ரூபாய்க்கு மேலன்னு சொல்லியிருந்தேன். இங்க மார்க்கெட் நியூட்ரலா இருக்கு. ஸோ இவர் பிரீமியம் டிகே ஆப்போசிட்ல கீழே இறங்கி இருப்பாரு. இவரும் வந்து கீழே இறங்கிட்டார் எண்ட் ஆஃப் த டைம்ல. புரியுதுங்களா? அது கரெக்டா பாருங்க. அந்த 32 ரூபாய்க்கு வந்துட்டு கூட 70 ரூபாய் போயிருக்கு. பரவாயில்ல, நல்ல பிரீமியம்ங்க. ஓகே, அடுத்தது நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரீமியம் படி எக்ஸ்பைரி வந்து 2 நாள் ஆச்சு முடிஞ்சு. ஃபியூச்சர்ல வந்து மார்ச் எக்ஸ்பைரி, நமக்கு எக்ஸ்பைரி லாஸ்ட் எக்ஸ்பைரி முடிஞ்ச போதே வந்துருச்சு. நேத்து எக்ஸ்பைரி வேல்யூ வச்சு நம்ம மந்த்லி கால்குலேஷன் போட்டு நான் ஒரு பிரைஸ் சொல்லியிருப்பேன். அது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து நாளை வந்து மார்க்கெட்டோடைய கடைசி நாள். எப்போதுமே வந்து நம்ம எடுக்கக்கூடியது பிவோட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, மந்த்லி பிவோட்டு. நாளைக்கு நான் வீடியோ சொல்லும் போது நீங்க மந்த்லி வேல்யூஸ் நான் ரேஞ்சு மட்டும் நான் சொல்லிடுறேன். நாளையில இருந்து மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க அந்த ரேஞ்சை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் ஓப்பன் ஆன பிரைஸ் தான் இந்த பிரைஸ். இப்ப மார்க்கெட்டு ஓப்பன்ல இருந்து மேலதான் இருக்காரு. ஸோ ஓப்பன்ல இருந்து மேல இருக்கிறதுனால நம்ம பெரிய அப் ட்ரெண்ட் எடுத்துக்க முடியாது. நியூட்ரலா தான் இருக்கு. அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா மிடில் தான் நிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? கீழே இல்ல மேலேயும் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு பிரைஸ் கிடைச்சதும் ஹை லோ க்ளோஸ் 3 ஆட் பண்ணி 3 நாள் டிவைட் பண்ணி பிவோட் நீங்களே போட்டுக்கோங்க. நாளைக்கு நம்ம அதை பத்தி நாளைக்கு பேசிக்குவோம். நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,538க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுக்கு மேல போனா லாங்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை கட்டினா மினிமம் 333 கண்டிப்பா வரலாங்க. அதாவது மந்த் ஓபன் ஆன வேல்யூக்கு கூட நாளைக்கு க்ளோஸ் கிடைக்கலாம், அல்லது இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகலாம். இந்த விலை வரைக்கும் கண்டிப்பா நாளைக்கு வரலாம். அது டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்தால், ஒருவேளை அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தால் நாளைக்கு இந்த ஸ்விங்கோடைய ஹை வந்து 632 வரைக்கும் போகுங்க. இது 22 ஹை போற மாதிரி இருந்தா 632 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தா. டவுன் ட்ரெண்ட் கிடைச்சா 332, இதே வந்து அப் ட்ரெண்ட் கிடைச்சா 632 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ரேஞ்சில் இருந்ததுன்னா, நாளை மார்க்கெட் பிடித்த வரைக்கும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 45 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. 45 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னைக்கு லோவை கட் பண்ணா 333ன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த 538க்கு மேல நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா 632 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். கீழே இறங்கினா டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது இருக்கு. நாளைக்கு பிரீமியம் பார்த்துடலாங்க. 25,500 கால் ஆப்ஷன் 128க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ளோஸ் பிரைஸ்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனா 190 வரைக்கும் கூட இந்த பிரீமியம் போகலாம். இன்னைக்கு ஹையே அதையும் தாண்டக்கூடிய பட்சத்துல 229 வரைக்கும் போகலாம். அப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தால். இதுவே டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 25,550 புட் ஆப்ஷன் 142 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுல எந்த லெக் வந்து இன்னைக்கு லோவை கட் பண்ணாலும் அந்த ட்ரெண்ட் பக்கம் போகாதீங்க. அது மினிமம் அந்த லோவுக்குள்ள வந்தா அந்த ட்ரெண்டை பத்தி யோசிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஹைய பிரேக் அவுட் கொடுத்துட்டேன்னு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறத விட ஆப்போசிட் ட்ரெண்டை பத்தி யோசிக்காதீங்க.
ஒரு ஓடிஎம்ல கூட கால் ஆப்ஷன் முதல்ல பயாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பயாஸ் படி கிடைக்கக்கூடிய டைம்ல கூட நீங்க என்டர் ஆகலாம். இன்னைக்கு கூட 11:39ல என்டர் ஆனீங்கன்னா ஒரு மினிமம் 30 பாயிண்ட் கிடைக்குங்க. நான் இது கூட நேத்து யூடியூப்ல 30 பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய வழிமுறைகள் இருக்கு. மார்க்கெட்ல கொஞ்சம் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருந்து போகுதேன்னு சேஸ் பண்ணி பழகாதீங்க. அந்த பிரைஸ் போனாலும் திரும்ப இந்த விலைக்கு வந்தா நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத கரெக்டா அப்சர்வ் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுங்க. சரிங்களா? மேக்சிமம் வேல்யூஸோட போங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? லோவை கட் பண்ணிட்டா எந்த சைடா இருந்தாலும் அந்த சைடு போகாதீங்க. திரும்ப அந்த லோவுக்குள்ள போக முடிஞ்சாதான் அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? நீங்க இதை வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரைக் பிரீமியம் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்திலேயே ட்ரெண்டை ஈஸியா கரெக்டா கேட்ச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. யாருக்காவது இண்டிகேட்டர்ஸ் நேற்று கூட எல்லாரும் கேட்டிருந்தீங்க. நான் கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ட்ரையலில். இந்த மந்த்து நாளைக்கு முடியும். அப்படிங்க யாரெல்லாம் வந்து வாங்கியிருக்கீங்களோ அவங்க ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு மறக்காம ரெனியூவல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மார்ச் மண்டேலேருந்து மார்ச் உடைய இது வந்துடும். மறக்காம அது மட்டும் ரெனியூவல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.